இந்த வீடியோவில் கண்ணாடி மாதிரி பளபளக்கிற கிளாஸி ஸ்கின் எப்படி அச்சீவ் பண்ணுறது வித் ஈஸி 2 ஸ்டெப்ஸ்லன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கிளாஸி ஸ்கின் ரொட்டீனை பேபிஸ்லேருந்தே பண்ணலாம். அவ்வளோ ஈஸிங்கும் போது மஸ்ட் ட்ரைன்னு நான் சொல்லுவேன். நம்ம கடைசியாக லான்ச் பண்ணியிருந்த சோப்பு வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குங்க. அத்தனை பேரோட ஹாப்பி நோட்ஸுமே நம்மளோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப பியூரான ஆயில்ஸில் எந்த கலப்படம், எந்த கலர்ஸ், எந்த ஃப்ரேக்ரன்ஸுமே இல்லாமல் பியூர் கிளென்சிங் பார் வந்து ரொம்ப கம்மியான ஸ்டாக் தாங்க அவைலபிள் இருக்குது. ரொம்ப சீக்கிரமாகவே ஸ்டாக் அவுட் ஆக போகுது. ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் 40 டேஸ்க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு திரும்பவும் ஸ்டாக்கின் ஆகும். இந்த பியூர் ஆயில் கிளென்சிங் பாரை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு இப்போவே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. கமலி நேச்சுரல்ஸ் உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு ஒரு ஹோம்மேட் சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட். பாத் பவுடர், பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், க்ளோவிங் பவுடர், green oil, red oil, oily skin powder, dandruff, itching, hair fall, fast hair growth, hair regrowth, anti-aging, wrinkles, oily skin, extremely oily skin, pimples mark, black spot, இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ். எப்போதுமே நான் சொல்றதுதான், ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கீழே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஒரு கிளாஸி க்ளோவிங் ஸ்கின்னை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும். அதே மாதிரி மார்னிங் எழுந்த உடனே ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும். நான் வந்துட்டு எப்போதுமே ஆயில் யூஸ் பண்ணுற டைமை தவிர மற்ற டைம் எல்லாமே பவுடர் ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணுவேன். பவுடர் ஃபேஸ் வாஷ் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. தூங்க போகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே பண்ணுங்கள். கரெக்டாக தூங்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வராது. அதுக்காக சொல்கிறேன். தலையை நல்லா கோம் பண்ணி சிக்கு போடாமல், அதே மாதிரி பின்னலும் போடாமல், இந்த மாதிரி நான் எனக்கு பிடிச்ச மாதிரி சம்திங் ஏதாவது பண்ணிக்குவேன். சிக்குப்படாமல் இருக்கணும், அவ்வளோதான். பின்னல் போட்டாலும் ஒரு மாதிரி மடங்கி ஆகிடும். பின்னல் போட மாட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கண்டிப்பாக லிப்புக்கு நம்மளோட கிளாஸி ஷைனி லிப் பாம் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த லிப் பாமுக்கு ஏகப்பட்ட ஃபீட்பேக்ஸ் இருக்குது. யூஸ் பண்ண 7 டேஸ்லேருந்தே நம்மளோட பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். நல்லா ஷைனிங்காக ஒரு கிளாஸியான லிப் வந்து கொடுக்கும். அண்ட் தென் இது நல்ல வந்து ஸ்டிக்கியாக இல்லாமல் நான் ஸ்டிக்கியாக லிப்பு மேலே வந்து இருக்கிறதே தெரியாமல் நல்ல ஒரு கிளாஸி லுக் வந்து கொடுக்கும் லிப் பாம். அடுத்து நான் யூஸ் பண்ணுறது நம்மளோட கமலி நேச்சுரல்ஸோட குங்குமாதி ஆயில். குங்குமாதி ஆயில் ரிச்சான ஆயில்ஸ், இதில் இருக்க ஆயில்ஸ் தான் ரொம்ப ஸ்பெஷல். ரிச்சான விட்டமின் இ ஆயில், பாதாம் ஆயில், இந்த மாதிரி நிறைய ரிச்சான ஆயில்ஸ் ப்ளஸ் நிறைய சூப்பரான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இதில் வந்து இருக்குது. ஸோ இதை அப்ளை பண்ணும்போது டே 1லேருந்தே நல்ல ஒரு பிரைட்டனிங் பார்க்க முடியும். செம்மையாக டிஸ்கலரேஷனை ரிமூவ் பண்ணி கொடுக்கும், டீடான் பண்ணி கொடுக்கும். ஸோ நான் எப்போதுமே கைக்கு, கழுத்துக்கு, எல்லா இடத்துக்குமே நான் அப்ளை பண்ணிக்குவேன். ஸோ லிப்புக்கு லிப் பாம் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஓவர் நைட் லிப்பை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் ஷைனிங்காக வச்சுக்கிறதுக்கும் நம்மளோட பியூரான ஆயில்ஸ் லிப் பாம் மட்டுமே. ஏன்னா நம்ம இதெல்லாம் பண்ணி ஃபேஸ் நல்லா ஷைனிங்காக வச்சுக்கிட்டு லிப்பு மட்டும் நல்லா அப்படியே ஒரு மாதிரி ட்ரையாக ஷைனிங் இல்லாமல் வச்சுருந்தா நல்லா இருக்காது. ஸோ லிப் பாம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டெப்பாக நான் யூஸ் பண்ணுறது ஃபுட் ஆயில். லாஸ்ட் வீடியோலேயே நான் ஷேர் பண்ணியிருப்பேன். பஃபினஸ் இருக்கவங்க, டார்க் சர்க்கிள் இருக்கிறவங்களுக்கு ஒரு அமேசிங்கான டிப்ஸ் இது. பிகாஸ் நம்மளோட ஃபுட் ஆயில் நல்ல கூலிங்கான இன்க்ரீடியன்ஸில் வந்து ரெடி பண்ணுது. இதுலேயுமே தேவையான அளவு ஆயில்ஸ் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு. அதாவது 2-3 ஆயில்ஸ் வந்து நல்ல கூலிங்கான ஆயில்ஸ் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். இதை கண்ணை சுற்றி போடும்போது பயங்கரமான ஒரு கூலிங் எஃபெக்ட் வந்து இருக்கும். ஈக்குவலாக குக்கும்பர் கண்ணில் வச்சா எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். நல்ல தூக்கம். டார்க் சர்க்கிள், பஃபினஸ்லாம் ரொம்ப ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். நல்லாவே பஃபினஸ் இருந்தது முன்னாடி, இப்போ நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஏன்னா நான் வந்து லாங் டைம் வந்து மொபைல் பார்ப்பேன். அடுத்த ஸ்டெப் வந்துட்டு நான் கொஞ்சம் ப்ரஷ்ஷில் எடுத்து ஃபூட்டுக்கு போட்டுக்கிட்டேன். அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து இ ஆயில் வந்து நான் ப்ரோக்கு யூஸ் பண்ணுறேன். இது வந்து கிளாஸி ஸ்கின் ரொட்டீனான்னு கேட்டால் இல்லைங்க. எனக்கு ஐப்ரோ கிடையாது, இல்லை தின்னாக இருக்கும். அதனால் நான் எப்போதுமே ரெகுலராக யூஸ் பண்ணுவேன். ஸோ ஃபுல் ஃபேஸுக்குமே அப்ளை பண்ணிவிட்டு ஐப்ரோக்கும் ஆயிலை வந்து நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்படி தான் இருக்கும். நைட் டைமில் இதை விட எவ்வளவு காஸ்ட்லியாக நம்ம வந்து சீரம் வாங்கி போட்டாலும் இந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட்டு கண்டிப்பாக கொடுக்காது. நான் அடித்து சொல்கிறேன். ஏன்னா ஆயிலை விட ஸ்கின்னுக்கு பெஸ்ட்டு வேறு எதுவுமே கிடையாது. ஸோ நான் எப்போதுமே சொல்கிறதா, நைட் டைமில் குங்குமாதி ஆயில் தான் எப்போதுமே பெஸ்ட்டு. காலையில் எந்திரிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம தூக்கம் வரும் நைட்டு ஃபுல்லாக. காலையில் எந்திரிக்கும் போது செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் காலையிலேயே வந்து சீப்பு போட்டு தலையை வந்து வாரிட்டு ஏதாவது கேட்ச் கிளிப் அந்த மாதிரி ஏதாவது போட்டுப்பேன். அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுறது குக்கும்பர் ஆயில், ஏபிசி ஆயில், ட்விங்கிள் பிரைட் ஆயில், எனி ஆயில்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணுறது மார்னிங் டைமில் ட்விங்கிள் பிரைட் ஆயில்,
குக்கும்பர் ஆயில், ஏபிசி ஆயில், இது 3 தான். ஏன்னா இது 3மே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால. பட் பியூட்டி ஆயில்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரிசல்ட் வந்து இருக்கும், சூப்பராக இருக்கும். ரெகுலராகவே நான் எல்லாமே யூஸ் பண்ணுறது. ஏன்னா ஆயில்ஸ் தான் ஸ்கின்னை வந்து நல்லா பளபளன்னு வச்சுக்கும், நல்ல கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும், ஒரு ஷைனிங் லுக் வந்து கொடுக்கும். ஸோ அதனால் எப்போதுமே ஆயில்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது வந்து குக்கும்பர் ஆயில். குக்கும்பர் ஆயிலை ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு எடுத்து கண்ணை சுற்றி அப்ளை பண்ணுவேன். அதுக்கப்புறமா ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒரு ஜென்டலாக ஒரு மசாஜ் வந்து கொடுத்துக்குவேன். எப்போதுமே மசாஜ் வந்துட்டு நம்ம மேல் நோக்கி தான் கொடுக்கணும். ஸ்கின் அப்படியே டைட்டாக இறுக்கமாக பிடிச்சி அப்படியே கீழ் நோக்கி கொடுத்தோம்னா தொங்கி போயிடும். ஸோ மேல் நோக்கி கொடுக்கும்போது பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது மாதிரி ரெகுலராக நம்ம மசாஜ் பண்ணும்போது நல்லாவே ஒரு பிரைட்னிங் வந்து இந்த மசாஜ் மூலயமாவே நம்மளுக்கு கிடைக்கும். ஆயில் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணும்போது இது எழுந்ததுமே நீங்கள் ப்ரஷ்ஷு கூட பண்ண தேவையில்லைங்க. ஜஸ்ட்டு எழுந்ததுமே கண்ணை சுற்றி டக்குன்னு குக்கும்பர் ஆயில், ஃபேஸ் ஃபுல்லாக வந்துட்டு குக்கும்பர் ஆயில் அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 15 மினிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு என்ன டைம் இருக்கோ அது வரைக்கும் விட்டுட்டு நீங்கள் ப்ரஷ் பண்ணும்போது எப்பவும் ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ப்ரஷ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபேஸ் வந்து நல்ல ஒரு ஃபேஸ் வாஷ் வச்சு வாஷ் பண்ணிக்க வேண்டியதான். இதுதான் சூப்பரான ஒரு கிளாஸி ஸ்கின்னுக்கான ஸ்கின் கேர் ரொட்டீன். இன்னுமே கொஞ்சம் இருக்குது, ஃபுல்லாக பாருங்கள். நான் வந்து ஒரு சில டைம் வந்து ½ அன் ஹவர் வரைக்கும் வச்சுருப்பேன், ஒரு சில டைம் வந்து 10 to 15 மினிட்ஸில் எடுத்துருவேன். அந்த டைமிங் பொறுத்து. நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது வந்து கமலி நேச்சுரல்ஸோட ரெட் ஒயின் சோப்பு. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அப்படியே அதுவே ஒரு ஷைனிங் வந்து கொடுக்கும். நல்லெண்ணெயில் பண்ணியிருக்கிறதுனால அந்த ஸ்மெல்லுமே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அடுத்து என்ன தான் நல்ல சோப்பாக இருந்தாலுமே அடுத்து என்னோடய அடிக்ஷன் வந்து ஃபேஸ் வாஷ் பவுடர். ஏதாவது ஒரு ஃபேஸ் வாஷ் பவுடர் அடுத்த கிளென்சராக யூஸ் பண்ணிவிடுவேன். ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆகும், ஆனால் அதில் அவ்வளோ பெரிய ரிசல்ட் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஸ்கின்ல வந்து டிஸ்கலரேஷன் இல்லை அப்படின்னாலுமே ஸ்கின் வந்து ஃப்ளாலஸாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து டிஸ்கலரேஷன்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஸ்டெப்பு. ஆனால் நம்ம சிம்பிளாக பண்ணிடலாம். நுர வச்ச ஃபேஸ் வாஷ் வச்சு திரும்பி நம்ம வாஷ் பண்ணிகிட்டே இருக்கனால தான் சோப்பாகவே இருந்தாலும் அந்த நுர வச்சதை வச்சு நம்ம திரும்பி வாஷ் பண்ணிகிட்டே இருக்கும் போது அந்த நுரை தான் வந்து ஸ்கின்னை டேமேஜ் பண்ணும். மற்றபடி இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும் நுரை வச்சது யூஸ் பண்ணிவிட்டு மற்ற டைமெல்லாம் பவுடர் ஃபேஸ் வாஷ் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். நம்ம கமல் நேச்சுரல்ஸில் பவுடருக்கு ஃபேஸ் பேக்கு, ஃபேஸ் வாஷ் நிறைய உங்களுக்கு தேவையானது நிறையவே இருக்குது. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் வேறு லெவலில் இருக்கும் ஸ்கின். அவ்வளோ ஒரு ஷைனிங், அவ்வளோ ஒரு ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே வந்து டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குது பாருங்கள், செம்ம கிளாஸியாக இருக்கும். அண்ட் இது மட்டும்தான் டெய்லியும் பண்ணணுமான்னு கேட்டால் இன்னும் ஒன்று கண்டிப்பாக பண்ணோம். அது பண்ணாமல் இதை பண்ணிங்கன்னா ரிசல்ட்டே இருக்காது. என்னென்னா ஃபேஷியல். ஏன்னா ஸ்கின்னை டீப்பாக க்ளீன் பண்ணி ஒரு ஃபேஷியலாக 4 days ஒன்ஸ் நம்ம பண்ணிடணும். அதுக்கப்புறமா ரெகுலராக இந்த மாதிரி ஒரு மெயின்டெனன்ஸ் நீங்கள் கொடுத்தாலே போதும். செம்ம ஃப்ளாலெஸ்ஸாக, செம்ம ஷைனிங்காக உங்களால் ஒரு கண்ணாடி மாதிரி கிளாஸி க்ளோவிங் ஸ்கின்னை வந்து அச்சீவ் பண்ணிட முடியும். ஒரு சில பேர்லாம் இப்போ நம்ம கிட்டேருந்து டெல்லி இந்த மாதிரி நிறைய இடத்துலேருந்து வாங்குகிறாங்க. UK, US வாங்குறவங்க கூட நம்ம கமல் நேச்சுரல் யூஸ் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறது என்னென்னா, நான் வந்து 10,000 15,000க்கு கூட சீரம், கிளாஸி ஸ்கின்னுக்கான க்ரீம்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். எதுலேயுமே கிடைக்காத ஒரு ரிசல்ட் வந்து உங்களோட ப்ராடக்ட்டில் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் ரீட் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இதுதான் என்னோட எய்மும் கூட. இன்னுமே நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது. ஸோ நீங்களும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, கமல் நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஹோம்மேடு 100% நேச்சுரல் ப்ராடக்ட்ஸில் நம்மளோட ஸ்கின்னை வந்து பளபளன்னு வச்சுக்க முடியும், நம்மளால் ஹெல்த்தியாக இருக்க முடியும்னு தெரியப்படுத்துங்க. இந்த ஒரு கிளாஸி ஸ்கின் கேர் கிட்டுக்கு உங்களுக்கு ஆஃபர் இருக்குதுங்க. 300 rupees ஆஃபர் இருக்குது. ஆஃபரை மிஸ் பண்ணாமல் கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு இப்போவே உங்களோட ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க.